ஹலோ! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அடோனிராம் ஜட்சன் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன பத்தி பார்க்க போறோம். அவர் வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்தாரு, ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் நின்னாரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோவ எல்லாரும் பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடோனிராம் ஜட்சனும் அவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் ஆன் ஹேசல்டைனும் 1812ல யுஎஸ்ஏலேருந்து மிஷினரி ஊழியம் பண்ணலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அங்கே யோசிக்கிறாங்க, நம்ம இந்தியா போகலாம், இந்தியாவில் ஊழியம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒரு சில தடைகள் வருது. அதனால அவங்க மியான்மருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது, பர்மாக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். அங்கே 1813ல போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே போயும் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா பர்மா லாங்குவேஜ் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பர்மாவில் ரொம்ப இந்த ஃபாரினர்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ண முடியாது. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அங்கே இருந்துச்சு. ஆனாலும் இவங்க அங்கே போகிறாங்க, அவங்க ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்போ அவங்க ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய பேரியர். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கிளைமேட்டு, தென் ஃபுட்டு, அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த மாதிரி ஆண்டவரோட ஊழியத்தை பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நிறைய பேரியர்ஸ், நிறைய தடைகள். அவங்களுக்கு அதான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போனால் நம்மளாலையுமே எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது இறந்து தான் பிறக்குது. மறுபடி செகண்டாக ஒரு பேபி பிறக்குது. அந்த குழந்தையும் பிறந்து நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்லேயே இறந்து போயிடுது. அப்போ ஆனும் அவங்க ஹஸ்பண்ட் ஜட்சன் 2 பேருமே ரொம்ப கஷ்டத்தோட தான் இருக்காங்க. ஆனாலும் ஜட்சன் என்ன பண்றாரு, பர்மீஸ் லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவர் பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் 1824ல பிரிட்டனுக்கும் பர்மாக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது ஜட்சன் ஃபாரினரா இருக்க காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெயில தூக்கி போடுறாங்க. ஜட்சன் 17 மந்த்ஸ், அதாவது 17 மாதங்கள் ஜெயில தான் இருக்காரு. அப்போ அவங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன் டெய்லி, அதாவது 17 மாசமும் ஜெயிலுக்கு பல மைல் தூரம் நடந்து போய் அவங்க ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு, தென் அவங்க ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வரதுக்காக அதிகாரிகளை போய் சந்திச்சுட்டு, இப்படியே அவங்க ரொட்டீன் இருந்திருக்கு. 17 மாசமும் தினமும் அதுவும் நடந்தே போயிருக்காங்க அந்த டிஸ்டன்ஸ்க்கு. இப்போ என்ன ஆகுது, ஜட்சன் வெளியே வந்துடுறாரு 1826ல. இப்போ ஆன் என்ன பண்றாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஜட்சன் வெளியே கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. இப்போ என்னன்னா 1827ல அவங்களுக்கு 3ஆவதா ஒரு குழந்தை பிறந்தது. ஆனுக்கும் ஜட்சனுக்கும் தேர்டா ஒரு பேபி பிறந்தது. பேரு மரியா. அந்த பேபியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த கஷ்டமான சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு மேரேஜ் பண்றாரு. சாரா போட்மேன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர் மேரேஜ் பண்றாரு. ஆனா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, 1845ல உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. இதே மாதிரி சாராக்கும் ஜட்சனுக்கும் பிறந்த குழந்தைங்களும் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ 1846ல மறுபடியும் 3ஆவதா மேரேஜ் பண்றாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா எமிலி சபுக். இவங்க ஜட்சன் சாகுற வரைக்கும் இவங்க கூட தான் இருந்தாங்க. சரியா? ஜட்சன் சாகுற வரைக்கும் 2 பேருமே ஒன்னா தான் இருந்தாங்க. ஆனா ஜட்சன் எப்ப செட் ஆயிருந்தோம், 1850ல இறந்துட்டார். ஸோ எமிலிய மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள்லயே, அதாவது 4 இயர்ஸ்லயே இவர் இறந்து போயிட்டார். ஆனா இவர் வாழ்ந்த காலங்கள் வேணா கம்மியா இருக்கலாம், பட் ஸ்டில் இவருடைய லைஃப்ல பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காரு. ஆண்டவர் இவரை வச்சு பெரிய காரியங்களை பண்ணியிருக்காரு. இவர் சாகும்போது பர்மால 1000 பேர் கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. 1000 பேர்னா thousands ஆஃப், 1000க்கும் மேல, ஆயிரக்கணக்கான அப்படின்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான கிறிஸ்டியன்ஸ் பர்மால இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, மோர் தென் 100 சர்ச்சஸ், அதாவது 100 சர்ச்சஸ்க்கு மேல பர்மால இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு 20-25 இயர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஊழியம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 30 இயர்ஸ் கிட்ட ஊழியம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 30 வருஷத்துல இவர் வந்து ஒரு 100 சர்ச்சை எழுப்பி, அது கூட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் வந்து இவர் மூலியமா வந்து உருவாயிருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி கிரேட் திங். அது மட்டும் இல்ல, 1834ல இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹோல் பைபிளையுமே வந்துட்டு இங்கிலீஷ்லேருந்து பர்மீஸ் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு அதிகாரத்தை படிக்கும்போதே, ஐயோ இதுல என்ன இத்தனை வசனம் இருக்கு, நம்ம எப்படி இதை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல. ஆனா இவர் பைபிள் ஃபுல்லா இவர் படிச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? எவ்வளோ பெரிய கிருபை. ஆண்டவர் இவருக்கு எவ்வளோ பெரிய அந்த கிருபையை கொடுத்திருக்கார். இவர் இறந்த பின்னாடி கூட இவருடைய வாழ்க்கையை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் இவருக்கு கொடுத்த கிருபை, இவர் ஆண்டவருக்காக நிக்கணும் அந்த வாஞ்ச, இதெல்லாம் இருந்ததுனால இவருடைய வாழ்க்கையை பத்தி, இவரை பத்தி இப்ப வரைக்கும், இவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனா இப்ப வரைக்கும் இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம லைஃப்ல ஆண்டவருக்காக நிக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா நிக்கணும். ஆனா ஆண்டவருக்காக நம்ம செய்யணுங்கிற காரியத்துல வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கான்ஸ்டண்டா இருக்கணும். எந்த விஷயங்கள் நம்மளை விட்டு போனாலும் நம்ம வந்து மனம் தளர்ந்து போய் ஊழியத்துல இருந்து பின்வாங்காம ஆண்டவருக்காக நிக்கணும். இது வந்து நான் அடோனிராம் ஜெக்சனுடைய லைஃப்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஐ திங்க் நீங்களும் இதை கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் போடுற வீடியோஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் ஏதாவது லைக் சவுண்ட் கிளாரிட்டி இந்த மாதிரி ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் எல்லாம் எல்லாருக்கும் தேங்க்யூ.